வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பொட்டாட்டோ மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். பொட்டாட்டோ மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அப்புறமா 4 பல் பூடு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். தேவையான அளவு ஆயில். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குல தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை விட சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஃபுல்லாக எண்ணெயில் தான் வேக வைக்க போகிறோம். கடுகையும் உளுந்தம்பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூடை உள்ளே சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், உளுந்தம்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொறுமையாக கிளறி விடுங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்திருக்கும். நம்ம நல்லா கிளறும்போது அது வந்து பொடிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே கிளறி விட்டுக்கலாம். இனி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கலந்து விடுங்க. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி 2யும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் பொறுமையாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கிளறணுன்னா உருளைக்கிழங்கு வந்து பொடிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பொட்டாட்டோ மசாலா ஃப்ரை தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பரான ஸ்பைசியான பொட்டாட்டோ மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும்
இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.